அக்பரின் அரண்மனையில் அப்துல் என்ற வேலையாள் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் துரதிருஷ்டம் பிடித்தவன். மக்கள் யாருமே அவனது முகத்தில் விழிக்க அஞ்சுவார்கள். காரணம், அவனது முகத்தில் விழித்தால் அன்று முழுவதும் தீமைதான் நடக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. அக்பரின் ராஜ்யம் முழுவதும் அவனை பற்றி இப்படித்தான் பேசப்பட்டது. இருந்தாலும் அக்பர் அவனுக்கு தனது அரண்மனையிலேயே வேலை போட்டு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அக்பரின் படுக்கை அறையை சுத்தம் செய்ய எவரும் வரவில்லை. அக்பர் விழிக்கும்போது அவரது படுக்கை அறை சுத்தமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவருக்கு கோபம் தலைக்கேறிவிடும். என்ன செய்யலாம் என்று யோசித்த அமைச்சரின் நினைவுக்கு அப்துல் வந்தான். அப்துல், நாளை காலை பொழுது விடுவதற்குள் அரசரின் அறையை சுத்தம் செய்துவிட்டு மன்னர் விழிப்பதற்குள் சத்தமில்லாமல் திரும்பி வந்துவிட வேண்டும், புரிகிறதா என்றார் அமைச்சர். அப்துலும் இதற்கு ஒப்புக்கொண்டான். எனினும் தான் படுக்கும் இடத்தில் இருந்து எழுந்து வருவதற்குள் மன்னன் விழித்து விடுவார் என்பதால் மன்னரின் அறைக்கு பக்கத்திலேயே படுத்துக்கொண்டான் அப்துல். அவன் பொழுது புலரும் நேரத்தில் சற்று முன்னமே எழுந்து அக்பரின் அறையை சுத்தம் செய்தான். ஆனால் அக்பர் மெல்ல கண் விழித்து எழுந்தார். அவ்வாறு அவர் கண் விழித்த மாத்திரத்தில் அப்துலின் முகத்தில்தான் அவர் விழித்தார். ஐயோ, இவன் முகத்திலா விழித்து உள்ளேன், இன்று என்ன நடக்குமோ என்று சிந்தித்தார் அக்பர். பிறகு வழக்கம் போல தனது கடமைகளை எல்லாம் முடித்த பிறகு அவைக்கு கிளம்பினார். அக்பர் அவைக்குள் நுழைந்ததுமே அமைச்சர் ஒருவர் இறந்துவிட்ட செய்தி கிடைத்தது. இன்றைய முதல் செய்தியே ஒரு துக்க செய்தியாக உள்ளதே என்று மனதில் நினைத்து கொண்டார். அப்போது அவரது மனக்கண் முன்னால் அப்துலின் முகம்தான் வந்து நின்றது. சில நிமிடங்களில் அக்பரின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் கலகம் நடப்பதாக அக்பருக்கு செய்தி கிடைத்தது. தனது படை வீரர்களை அனுப்பி சற்று நேரம் அமைதியாக இருந்தார் அக்பர். அப்போதும் கூட அவருக்கு அப்துலின் முகத்தில் விழித்ததுதான் நினைவுக்கு வந்தது. அதனால் அவர் மிகுந்த எரிச்சல் அடைந்தார். பிறகு மதிய உணவுக்காக புறப்பட்டார். ஆனால் வயிற்று வலி காரணமாக அவரால் சரியாக சாப்பிட முடியவில்லை. பிறகு ஒரு காவலன் வந்து அரசியார் மயங்கி விழுந்த செய்தியை தெரிவித்தான். உடனே ராஜ மருத்துவரை அழைத்து அரசியாரின் உடல்நிலையை கவனிக்க சொன்னார் அக்பர். அவரது மனம் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்தது. அப்போதும் அவரது மனக்கண்ணுக்கு முன்னால் அப்துல் தான் வந்து நின்றான். கோபத்தால் அக்பரின் முகம் சிவந்தது. உடனே தனது அமைச்சரும் நண்பருமான அபுல் பாஸை அழைத்தார். தனக்கு அன்று நேர்ந்த அனைத்தையும் அவரிடம் பகிர்ந்தார். இவை எல்லாம் அந்த துரதிருஷ்டம் பிடித்தவனால் வந்ததுதான். அவன் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது. அவன் முகத்தை இந்த நாட்டில் உள்ள யாரும் இனிமேல் பார்க்கவே கூடாது. நாளையே அவனை தூக்கில் போடுங்கள் அபுல் என்று ஆணையிட்டார் அக்பர். அப்துலுக்கு அக்பர் மரண தண்டனை விதித்திருக்கும் செய்தி அவனை எட்டியது. காவலர்கள் அவனை கைது செய்ய வருவதற்குள் பீர்பாலை அவன் சென்று பார்த்தான். அவரிடம் தனது நிலையை சொல்லி அழுதான். சரி, நீ பயப்படாதே என்றபடி அவனது காதருகில் ரகசியமாக ஏதோ சொன்னார் பீர்பால். பிறகு காவலர்கள் வந்து அவனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மறுநாள் அவனை தூக்கிலிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மும்மரமாக நடந்தன. அப்பொழுது அப்துல் தனது கடைசி ஆசையாக மன்னரை காண வேண்டும் என்று கூறினான். அவனுடைய வேண்டுகோளின்படி அரசர் முன்னால் அவனை கொண்டு சென்றனர். மாமன்னரே, நான் எந்த விஷயத்திற்கும் பொறுப்பில்லை. அப்படி இருக்க தாங்கள் ஏன் என்னை தூக்கிலிட ஆணை பிறப்பித்தீர்கள் என்று கேட்டான் அப்துல். அதற்கு அரசர், இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை துரதிருஷ்டசாலி என்று சொன்னார்கள். இருந்தாலும் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உன்னை அரண்மனையில் அனுமதித்தேன். ஆனால் நாட்டு மக்கள் உன்னை பற்றி கூறும் கருத்துகள் யாவும் உண்மைதான் என்பதை நான் நேற்றுதான் அறிந்து கொண்டேன். நேற்றைய தினம் என்னால் சாப்பிடக்கூட முடியவில்லை, பட்டினி கிடந்தேன். ஆகவே இப்படிப்பட்ட துரதிருஷ்டசாலியான நீ இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது என தீர்மானித்தேன். இதனால்தான் உனக்கு மரண தண்டனை விதிக்க உத்தரவு பிறப்பித்தேன் என்றார். உடனே இவற்றை கேட்டுக்கொண்டு இருந்த அப்துல் அரசரிடம், மன்னிக்க வேண்டும் அரசரே, நானோ ஏழை. எனது துரதிருஷ்டம் என்னை தொட்டது துலங்காது என்று ஆக்கிவிட்டது. ஆனால் பெரும் அதிர்ஷ்டசாலிகளுக்கே ராஜ தரிசனம் கிடைக்கும் என்பார்கள்.
அப்படிப்பட்ட ராஜ தரிசனத்தை நான் நேற்று விடிந்ததும் தங்கள் முகத்தில் கண்டேன். எனது முகத்தில் வெளுத்த நீங்கள் பட்டினிதான் கிடந்தீர்கள். ஆனால் தங்கள் திருமுகத்தை பார்த்ததால் நான் தூக்கில் தொங்க போகிறேன் என்று அழுதான். அவன் இவ்வாறு கூறிய வார்த்தைகள் அக்பருக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அத்துடன் அவரை சிந்திக்கவும் தூண்டியது. உடனே அவனை விடுதலை செய்து பொன்னும் பொருளும் அவனுக்கு கொடுத்து அவனது தரித்திரத்தை போக்கினார். பின்னர் அவனிடம் அரசர் கேட்டார், இப்படி கேட்குமாறு யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது என்றார். கருணை மிக்க எனது இந்த அரசரை தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக தங்கள் முகத்தையே தினமும் பார்த்து கொண்டிருக்கும் பீர்பால் தான் என்றார். இக்கணம் அக்பர் பீர்பாலை எண்ணி பெருமை கொண்டார். நன்றி.